ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு காரசாரமான மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அது மண் சட்டியில் வைக்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோட இந்த மத்தி மீனை கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு ஒரு 1/2 கிலோ மத்தி மீனை வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ மத்தி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மத்தி மீன் குழம்புக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு கையளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இதை சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பொதுவாக மீன் குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 10 பல் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வாசத்துக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை நல்லா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 தக்காளியை மிக்சியில் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் போட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த மத்தி மீனை ஒன்று ஒன்று அந்த குழம்புல இறக்கி விட்டுறலாங்க. இப்போ எல்லா மீனையுமே குழம்புல போட்டாச்சுங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு இதை மாதிரி எல்லா மீனையுமே குழம்புல படுற மாதிரி நல்லா அமுத்தி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இடைக்கிட லைட்டாக அப்படியே நீங்கள் கரண்டியை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுலாங்க. ரொம்ப கிண்டினீங்க அப்படின்னா உடஞ்சிரும். இந்த மத்தி மீன் குழம்புக்கு தேங்காய் எதுவும் தேவையில்லைங்க. ஸோ இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மத்தி மீன் நல்லா கம கமன்னு வாசத்தோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சுட சுட சாதத்தோட இந்த மத்தி மீனை குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அடடா சொல்கிறதுக்கே வாயில் எச்சி ஊறுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.